ரியல்மியோட காம்படேட்டிவான ஃபோனு ரியல்மி X2 இப்போ நம்மளோட கையில் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களோட மேலான ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரியல்மி X2ஓட கேமரா ஸ்பெக்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சலுக்கு இருக்குது. அண்ட் இதோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கும் 2 மெகா பிக்சலுக்கு ஒரு டெப்த் சென்சாரும் 2 மெகா பிக்சலுக்கு ஒரு மேக்ரோ சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எல்லா செட்டிங்ஸுமே சொல்ல போகிறேன். அண்ட் சாம்பிள் ஷாட்ஸ்லாம் உங்களுக்காக நிறைய வச்சுருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவோட கடைசி வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டியை பற்றி. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்கள் மகேந்திரன். ரியல்மி X2ஓட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாம். ஸோ இதில் 32 மெகா பிக்சல் சென்சார் இருக்கிறதுனால டீட்டெயில்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, போகே எஃபெக்ட்டை, அதாவது பேக்ரவுண்டை டீஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் 60%லேருந்து 100%, 0லேருந்து 100% கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது எவ்வளோ இன்டென்ஸாக உங்களோட பேக்ரவுண்டை டீஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண உடனே ரியல் டைமில் உங்களால் அதை பார்த்துக்கிட்டே உங்களால் வீடியோவும் எடுக்க முடியும். அண்ட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ரியர் ஃபேஸிங் கேமராவில் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இதில் க்ராப் ரேஞ்சுன்றது நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் ரியல்மி XTயில் நம்ம க்ராப் ரேஞ்ச் ஒரு இஷ்யூவாக சொல்லியிருந்தோம். பட் ரியல்மி X2வில் அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ராப் ரேஞ்ச் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் ரியல்மி XTயில் உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக் வேணும், அப்போ தான் உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அது இல்லாட்டி ரொம்பவே க்ளோஸ் அப் ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த விஷயம்லாம் இதில் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, கலர் ரீப்ரொடக்ஷன், ஸ்கின் டோன் ரீப்ரொடக்ஷன்லாம் ரொம்பவே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸை பொறுத்த வரையிலும் கலர்ஸ் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆகியிருந்தாலும் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் ஹியூமன் சப்ஜெக்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்கின் டோன் ரீப்ரொடக்ஷன், ஸ்கின் டோனோட கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நடந்துக்கிட்டே வீடியோ பண்ணுவோம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஷேக்கியாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நல்லாவே டீசெண்டாக தான் இருக்குது. பட் ரியர் ஃபேஸிங் கேமராவோட அந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அளவுக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிற ஆடியோவும் இதோட டைரக்ட் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணினது தான். ரியல்மி X2ஓட ரியர் ஃபேஸிங் கேமரா வியூ இது தான். வீடியோவோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஒரு பிரைட் சன்லைட்டில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணாமல் எடுத்துருக்கிற வீடியோ. உங்களுக்கு அங்கங்கே லேக் இருக்கிற மாதிரி, ரொம்பவே இமேஜ் ஷேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் நடந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கு இதில் ஒரு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அல்ட்ரா ஸ்டடி மோட் அப்படின்ட்டு வந்துடுது. இதில் பாருங்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக, அதாவது அந்த இமேஜுக்கும் அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் ஒரு கிம்பல் வச்சு எடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோட சூப்பராக இதில் பண்ணியிருக்காங்க. ரியல்மி XTயில் இந்த அளவுக்கு இருந்ததா அப்படின்னா இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த X2வில் அது ரொம்பவே நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டெபிலைசேஷன் லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நடந்துக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது வீடியோ அப்படின்ட்டு. நான் உங்களுக்காக இதை ஷேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஷேக் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக ஸ்டெபிலைஸ் ஆகி வந்திருக்கு. ரியல்மி X2ஓட ரியர் ஃபேஸிங் கேமராவில் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷனில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இமேஜ் வந்து சூப்பராக ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த பிளான்ட்டோட கலர் ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷன்லையும் நல்ல பிரைட்டாக வீடியோ எடுக்குது. ஸோ ஹியூமன் சப்ஜெக்ட்டு எப்படி வருது அண்ட் ஹியூமன் சப்ஜெக்டோட ஸ்கின் டோன் ரீப்ரொடக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஹியூமன் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் ரொம்பவே டீசெண்டாக ட்ராக் ஆகுது. அண்டு அது மட்டும் இல்லை, இதில் ஸ்கின் கலர் ரீப்ரொடக்ஷனும் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. அதாவது நேச்சுரல் கலர் உங்களுக்கு அந்த மாதிரியே தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கலர் ரீப்ரொடக்ஷன்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஃபோனில் கிடையாது. இது வைட் ஆங்கிள் லென்ஸில் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷனில் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வைட் ஆங்கிள்ன்றது உங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு வைடான ஆங்கிளில் வீடியோ எடுக்குது. இப்போது நம்ம ரியர் ஃபேஸிங் கேமராவில் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு 2x வரையிலும் ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2x ஜூமில் இருக்குது. 5x கொடுக்கல, நல்ல வேலை. இமேஜில் கொடுத்துருக்கிற மாதிரி 5x கொடுத்துருந்தாங்கனாக்க உங்களுக்கு வீடியோவை பார்க்குற மாதிரியே இருக்காது. ரொம்ப நாய்ஸ்லேயும் ரொம்பவே உங்களுக்கு வந்து பிளர்ராயும் தெரியும். ஸோ நல்ல வேலையாக இதில் 2x ஜூமோடு நிறுத்திட்டாங்க. ஸோ இதுதான் இதோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் குவாலிட்டி.
இது ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷனில் நம்ம நார்மல் லென்ஸில் எடுத்துருக்க வீடியோ. ஸோ இதோட கலர் ரீப்ரொடக்ஷனும் சரி அண்ட் இதோட ஸ்டெபிலைசேஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். பட் இது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகாத ஒரு வீடியோ. லைக் நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் மோடுன்ட்டு தனியாக இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களால் வந்து அல்ட்ரா ஸ்டடி மோடில் உங்களால் வீடியோ எடுக்க முடியாது. அண்ட் இது நார்மல் லென்ஸு. ஸோ 1x ஜூம் இது அண்ட் இது 2x ஜூம். ஸோ இந்த மோடில் உங்களுக்கு 5x ஜூம் கொடுத்துருக்காங்க. இதுதான் 5x ஜூம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 5x ஜூம்லாம் ரொம்பவே பிக்சலேட் ஆகி நாய்ஸாக தெரியும்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். ஸோ 5x ஜூமில் நீங்கள் எந்த வீடியோவும் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் 2x நிறுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரியல்மி X2 கேமராவோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் அண்ட் சாம்பிள் ஷாட்ஸ்லாம் காமிச்சேன். ஸ்டடி மோடு, அல்ட்ரா ஸ்டடி மோடு அப்படின்ட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோட ஃபேவரட்டான செட்டிங்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க போகே எஃபெக்டோட டெப்த் கண்ட்ரோல் பண்ணுறது தான். ரொம்பவே வரவேற்கத்தக்க செட்டிங் அது. ஸோ இது நீங்கள் ரியல் டைமில் பண்ணிக்கிட்டு ரியல் டைமில் உங்களோட வீடியோ எடுத்துக்கிட்டே நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.